சரி இவர் தான் எவ்வளோ கடுப்பாக இருக்கார், டென்ஷனாக இருக்கார், கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்குது, அதனால் ஏதோ பேசுறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி பேசுகிறாருன்னு நினச்சி வேற ஒரு மூத்த கட்சி பிரமுகர் இருக்கார் பாமகலையே, அவர்கிட்ட கேட்கலான்னு கேட்டால் அவர் என்னன்னா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஏன்பா வாயை கிளறீங்க, கொஞ்சம் நேரம் கம்மு தான் இருங்களாம்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். யார் அவர்? பாமகவின் மூத்த நிர்வாகி ஜி.கே. மணி. அவர் தான் தூதுப்புறா, இங்கேக்கும் அங்கேக்கும் சமாதான புறா இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி அவர் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்திச்சதுக்கப்புறம் இவர் வெளியே வர்றார். அன்புமணி ராமதாஸ் வழக்கமாக வெளியே வந்ததுக்கப்புறம் செய்தியாளர்களே வாங்க ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான விஷயம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றவர். அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசாமல் டப்புன்னு எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அவர் போனதுக்கப்புறம் அண்ணன் தான் ஆகா கூட்டமாக நிற்கிறாங்கடா, சரி வா கேளு அப்படின்னு அவர் நம்மளை ஃபேஸ் பண்ண. அவர்கிட்ட என்ன கேட்டோம்னா, என்ன சார் சந்திப்புலாம் போச்சு, என்ன நல்லது நடந்திருக்குமா, ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், சந்தித்ததே நல்ல விஷயம் தானே தம்பி, ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சே, அந்த மாநாட்டில் நடந்த சீனெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மீட்டிங் நடந்திருக்குன்னா அது ஒரு டெவலப்மெண்ட் தானே, இதுக்கு வேலை வாயை கிளறாத, நல்லதில்லை, அது உள்கட்சி பிரச்சனை, நான் பேசப்படாது அப்படின்னு ரொம்ப பக்குவமாக அழகாக டீல் பண்ணி பதில் சொல்லியிருக்கார் ஜி.கே. மணி அவர்கள். முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாக தான் இருவரும் சந்தித்து பேசியது. முன்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வை நோக்கி இல்லாமல் சந்திக்க முடியாது. அப்போ பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசுனாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்தித்தாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்தித்து பேசுகிறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியாது. அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். இப்போ முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க, சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க.